சட்டம் ஒழுங்கு சரியில்லை. பாலியல் வன்கொடுமைகள் 2024ஆம் ஆண்டு உரத்த நாட்டிலே ஒருவர் ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறார். இப்படி தினசரி பாலியல் வன்கொடுமைகள். சார் இதெல்லாம் இங்க பேசலாமா? பில்கிஸ் பானுன்னு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசுல மூணு மாத குழந்தை, கையில் 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழிச்சு குழந்தைய எடுத்து பாறையில் அடிச்சு தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க, பஜ்ரங்தள் போறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா இவர் பேசுறதா? இவர் சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதா? மணிப்பூரில் என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்குறேன். போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் அவங்களால எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. அருவருப்பா இல்லை, வெக்கமா இல்லை? நாங்கள் தான் கேட்டோம், திமுக தான் கேட்டுச்சு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பிரதமரும் அமித்ஷாவும் மதுரைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னால் உங்களை வந்து என்ன, அது எப்படி சொல்றது?